முகம் கருத்து கண்களெல்லாம் நீல நிறமுடைய 2 வானவர்கள் வருவார்கள். அவருடைய பெயர் முன்கர் நக்கீர் என்கிற 2 வானவர்கள் வருவார்கள். வந்தமர்ந்து என்ன கேட்பார்கள்? வந்தமர்ந்து அந்த நல்லடியாராக இருந்தால் அவரிடத்தில் கேட்கப்படுகிற கேள்வி, உம்முடைய ரப்பு யார்? உன்னுடைய மார்க்கம் எது? உன்னுடைய தூதர் யார்? 3 கேள்வி. இந்த தூதர் யார் என்பதில் மட்டும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5505வது நபிமொழியில் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உருவத்தையே காண்பித்து இவர் யார் என்று கேட்பார்கள் என்றும் இடம்பெறுகிறது. இந்த 3க்கும் இறை விசுவாசிகள் சொல்லுகிற பதில், என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான், அவனை வணங்கி வழிபட்டு வந்தவன் நான். ஏகத்துவத்தை நிலைநாட்டி இணை வைத்தலுக்கு எதிராக போராடி என்னுடைய எல்லா வணக்கங்களையும் அந்த ரப்புக்காக வேண்டி செய்தவன் நான். என்னுடைய ரப் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். உன்னுடைய மார்க்கம், உலகத்தில் நான் வாழ்ந்த எனது ஊரில் எனது பகுதியில் எத்தனையோ ஆன்மீகங்கள் உண்டு, வழிமுறைகள் உண்டு, மதங்கள் உண்டு, மார்க்கங்கள் உண்டு. ஆனால் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். காரணம், அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். தூதர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு வழங்கிய மார்க்கம் அந்த மார்க்கமாகவே என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். சரி, இவர் யார்? இவர்தான் அல்லாஹ்வினுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவாராம். உடனே அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். உடனே வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது. அல்லாஹ்வுடைய பேச்சை ஒவ்வொரு இறை விசுவாசியும் கபரிலே வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேச்சு. அல்லாஹ் தஆலா வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருமாம். என்ன வருமாம்? அந்த அடியான் ஒரு சத்தியவான், அவன் மிகப்பெரிய ஒரு உண்மையாளன். ஆகவே அவனுக்கு நீங்கள் சொர்க்கத்து ஆடைகளை அவனுக்கு நீங்கள் அணிவியுங்கள். அவன் இனி கியாம நாள் வரை வசிக்க போகின்ற அந்த வீட்டில் சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை அவனுக்கு நுகரச் செய்யுங்கள். அந்த வீட்டை அவனுக்கு கொஞ்சம் விசாலமாக்குங்கள். கொண்டு போய் அடக்கி இருப்பார்கள். நம்முடைய உடம்பு போற அளவுக்கு மட்டும்தான் இடம் இருக்கும். அந்த வீட்டை அவனுக்கு நீங்கள் விசாலமாக்குங்கள் என்று சொல்லப்படும். உடனே சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படுமாம். நறுமணங்கள் எல்லாம் அந்த கபரை நோக்கி வீச ஆரம்பிக்குமாம். அந்த கபர் 70க்கு 70. இந்த பள்ளி இன்றைக்கு 35 அடி இருக்கும். இதே போல ஒரு 35 அடி, இதே போல ஒரு 70 அடி, 70க்கு 70ஆக அந்த மன்னரை விசாலமாக அவருக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட ஒரு இறை விசுவாசியாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இப்பொழுது இந்த அடியான் வானவர்கள் இந்த பதிலை எல்லாம் கேட்ட பிறகு, நீ இப்படித்தான் உலகத்தில் வாழ்ந்தாய் என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவார்கள். வானவர்கள் திரும்ப சென்றவுடன் மிக மிக அழகான தோற்றத்தோடு, பார்ப்பதற்கு கண்ணை கவருகின்ற மிகுந்த அழகான ஒரு தோற்றத்தோடு, அவர் இனி கியாம நாள் வரை வசிக்க போகின்ற அந்த கபரை நோக்கி நடந்து வருவதை அந்த அடியார் பார்க்கிறார். அவர் வரும்பொழுது சொல்லுகிறார், உமக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். உனக்கு நற்செய்தி, நீ நல்லவருடைய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாய், உனக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படும். உடனே அந்த அடியான், இவ்வளவு அழகான தோற்றத்தையுடைய நீங்கள் யார் என்று இவர் கேட்கிறார். மௌத்தா போனவர் கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் நல்ல நல்ல அமல்களை தேர்ந்தெடுத்து செய்தீர்களே, அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹு தஆலா எனது உருவில் மாற்றி உனக்கு அருகில் அமர வைத்திருக்கிறான். அவர் பேசுகிறார். எதுவரை? கியாம நாள் வரை. நமக்கு இது என்ன பிரச்சனை என்பவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வீட்டில், உலகத்தில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக, இந்த உலக அளவில் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நாம் இருந்தோமோ அதை விட 3 மடங்கு சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா மன்னரை வாழ்வில் நமக்கு தருகிறான். அப்படி தர வேண்டுமானால் இந்த உலகத்தில் ஹராம் ஹலால்களை பேணி நடத்திருந்தல் அவசியம். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைகள் துன்பங்கள் வந்தாலும் தாங்கி பொறுமையோடு வாழ்ந்திருத்தல் அவசியம். இந்த உலகத்தில் நமக்கு வீட்டில் ஏசி இருந்தால் போதாது, இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாளிகை இருந்தால் போதாது. 3வது கட்ட அந்த வாழ்வு சொன்ன இந்த நபிமொழிப்படி நம் எல்லோருக்கும் அமைந்திருத்தல் வேண்டும். அது மிக மிக முக்கியம் அன்பர்களே.
அடுத்தது பாருங்கள், அந்த இறை விசுவாசி மென்மேலும் சந்தோஷம் அடைவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவருக்குரிய சொர்க்கத்தில் அவருக்குரிய இடத்தை அல்லாஹ் தீர்மானித்து வைத்திருப்பானே, அதை தினசரி காலையிலும் மாலையிலும் அவரை தட்டி தட்டி அவரை எழுப்பி அந்த இடத்தை அல்லாஹு தாலா காண்பித்துக் கொண்டே இருப்பான். இதுதான் உங்களுடைய இடம். திருமதியில் 992வது நபிமொழி. காலையிலும் மாலையிலும் அந்த இறை விசுவாசி மறுமை நாளில் அவருக்குரிய இடத்தை பார்ப்பார், சொர்க்கத்தினுடைய இடத்தை பார்த்து கொண்டே இருப்பார் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் அந்த இறை விசுவாசிக்கு அந்த மண்ணறையில் அந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தவுடனே அவர் திடீரென வானவர்களிடத்தில் சொல்கிறார், வானவர்களே, நான் செய்த அமலுக்காக வேண்டி அல்லாஹு தாலா எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை இந்த கபருடைய வாழ்வில், பரிசக்கூடிய வாழ்வில் அல்லாஹ் தந்தானே, சொர்க்கத்தை பார்க்கிறேன், சொர்க்கத்து ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கின்றது, சொர்க்கத்துடைய நறுமணம் வீசப்படுகிறது, அடக்கிய இடத்தை காட்டிலும் அதி விசாலமான இடத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி. ஆகவே என்னை அடக்கிய பிறகு வீட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். போய் சொல்லி சந்தோஷமா தான் நான் இருக்கிறேன், நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருங்க, போய் சொல்லிட்டு வருவதற்கு எனக்கு அனுமதி உண்டுமா? நல்லடியார்கள் கேட்பார்களாம். உடனே மலக்குமார்கள், புதிய மணமகனை போல நீங்கள் உறங்குங்கள், அல்லாஹ் உங்களை எழுப்புகிற நாள் வரை என்று சொல்லி அவர்களை உறங்கச் செய்ய வைப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த உயிர் தியாகிகள் உயிர் பறிக்கப்பட்டு அவருடைய உயிரை தங்கத்தாலான குருவியை போல அல்லாஹ் மாற்றி சொர்க்கத்திற்குள் உலாவ விடுவானாம். அந்த குருவிகளை பார்த்து அல்லாஹ் கேட்பானாம், உங்களுக்கு வேற ஏதாவது வேண்டுமா? என்னையா அல்லாஹ், எங்களுக்கு கொடுத்த இந்த பரிசு எவ்வளவு பெரிய ஒரு பரிசு, எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று அந்த குருவிகள் பேசுமாம். அல்லாஹ் திரும்ப திரும்ப கேட்பானாம், ஏதாவது வேண்டுமா, ஏதாவது வேண்டுமா என்று. மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லுவார்களாம், நாங்கள் திரும்ப எங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிட்டு மரணிக்க வேண்டும் என்கிற வாய்ப்பை கேட்பார்கள். அல்லாஹு தாலா அது முடியாது என்று அல்லாஹ் தடுத்து விடுவான். சரி, எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த சிறப்பான இந்த வாய்ப்பை எல்லாம் எங்களுடைய குடும்பத்தாருக்காவது போய் சொல்லிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அனுமதி உண்டுமா? உடனே அல்லாஹு தாலா, வேண்டாம், இந்த செய்தியை வீட்டுக்கு சொல்ல வேண்டும், அவ்வளவுதானே, தூதரின் மூலமாக நான் சொல்லுகிறேன். அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் உணவளித்துக் கொண்டிருக்கிறான், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அல்லாஹு தாலா குர்ஆனின் மூலமாக இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தாலா இறந்த பிறகு கொடுத்திருக்கின்ற உயர் அந்தஸ்தை அல்லாஹு தாலா சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருக்குர்ஆனிலும் நமக்கு விளக்கி சொல்கிறார். அப்படியானால் இந்த மூன்றாவது கட்ட வாழ்வு நல்லவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் உடையதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அதைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வாழ்வு நமக்கு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா தூதரை அனுப்பி வேதத்தை கொடுத்து ஹராம் ஹலால்களை நமக்கு தெளிவாக்கி, இதன்படி நடங்கள், இப்படியெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இபாதத்துகளை செய்யுங்கள், இப்படியெல்லாம் தவறுகள் செய்தால், பாவங்கள் செய்தால் உடனே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யாமல் வருத்தப்பட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் மீண்டு வந்தால் அந்த வாழ்வு உங்களுக்கு சிறப்புடைய வாழ்வாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அந்த வாழ்வுக்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய மிகப்பெரிய லட்சியம். இளைஞர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காரணம், வழிகட்டு போவதற்குண்டான எல்லா வாய்ப்பும் இருக்கிற உலகம் இந்த உலகம். இந்த அந்த இளமை பருவத்தை தாண்டி விட்டாலே ஏகதேசம் நரகத்தை கடந்த மாதிரி. அந்த வாழ்வு தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கப்பட வேண்டிய வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழலை குறித்து சொல்லும் பொழுது இளமை பருவத்தை சொன்னார்கள். உங்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல, எந்த ஒரு இளைஞன் அல்லாஹ்வுடைய பள்ளியோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைக்கிறானோ அவனுக்கு நிழலே இல்லாத அல்லாஹ்வுடைய அரிசுடைய நிழல் மட்டுமே இருக்கின்ற அந்த மறுமை நாளில் அவருக்கு அந்த நிழல் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த இளமை பருவம் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த பருவத்தில் தான் அனைத்து தீமைகளையும் செய்ய தூண்டுகிற, மனம் விரும்புகிற வயது. அதை மட்டும் தாண்டி விட்டால், அந்த இளமை பருவத்தை மட்டும் இபாதத்து செய்ய, அல்லாஹ்வுடைய மார்க்க வளர்ச்சிக்கு பாடுபட, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற அணிகளிலே இருந்து பங்களிப்பு செய்ய நாம் அந்த இளமை பருவத்தை பயன்படுத்தினால்
நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வுகள் நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாழ்வை நபிமார்களுக்கு எப்படி அமைத்திருக்கிறான் தெரியுமா? நபிமார்களுக்கு மட்டும் கொஞ்சம் விதிவிலக்கு. என்ன விதிவிலக்கு? இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னரையை தோண்டினாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உடம்பு அப்படியே இருக்கும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பூமிக்கு எங்களுடைய உடலை, தூதர்களுடைய உடலை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான், மண் அரிக்காது. இப்ப தோண்டினாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கலாம். ஆகவே தான் சிறிய ஒரு குறிப்பு, துருக்கியினுடைய ஆட்சியின் கீழ் சவுதி அரேபியா இருந்த பொழுது ஒரு சில விசமிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்ட அந்த மதீனா மஸ்ஜித் நபவிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுரங்கப்பாதை தோண்டி வீடியோ கேமராவோடு மிகுந்த ஒரு சூழ்ச்சி செய்து சுரங்கப்பாதை தோண்டி அருகில் வருகிற நேரத்தில் அரசாங்கம் கண்டெடுத்து அவர்களை சுட்டுக் கொன்ற பிறகு இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் எப்படி இருக்கிறது தெரியுமா? 5-10 கிலோமீட்டர் தொலைவிலே ஈயம், இரும்பு போன்ற கடுமையான பொருள்கள் எல்லாம் காட்சி ஊற்றப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்கள் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டோ எடுத்திருந்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வை யாராவது வணங்கி இருப்பார்கள் அந்த சமூகத்தில்? ஆட்டையும் மாட்டையும் குதிரையையும் கோழியையும் குரங்கையும் வழிபடுகிற, தர்காவாக வைத்து வழிபடுகிற இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய போட்டோ கிடைச்சிருந்தா என்னத்துக்கு ஆகும்? தௌஹீதில் ஒரு மனிதன் இல்லாமலாக இருப்பான். அல்லாஹு தாலா ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், மன்னரை வாழ்வை பொறுத்தவரையிலே நபிமார்களுக்கு என்று தனி அந்தஸ்தை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஒரு மலக்கையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான். அந்த மலக்குடைய பணி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எங்காவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது யாராவது ஸலவாத் சொன்னால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை ஒரு முறை ஓதினால் 10 நன்மை உங்களுக்கு. ஓதி வருகிற அன்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிந்துரை மறுமையில் உண்டு. இதெல்லாம் சிறப்பு. ஆனால் இப்போ நான் ஓதணும் பார்த்தீங்களா, உடனே இந்த மலக்கு இந்த இடத்தில் இத்தனை மணிக்கு தூதரே உங்களின் மீது ஒருவர் சலாம் சொல்லி இருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போய் எத்தி வைக்கிற பணியை ஒரு மாணவர் செய்து கொண்டே இருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிமார்களுக்கு தனி அந்தஸ்து. இது போக புகாரியில் உஹது போரினுடைய பாடத்தில் சமீபத்தில் நான் கண்ட ஒரு நபிமொழியை பாருங்கள். அப்பொழுது பார்த்து ஆச்சரியப்பட்டேன். காரணம், அல்லாஹ் நாடினால் என்ன வேண்டாமானாலும் செய்வான் என்பதற்கு ஒரு உதாரணம் அந்த நபிமொழி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அப்துல்லா, இவர் உஹது போரில் இறந்து போய்விட்டார். உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் எப்படி அடக்கினாரு? ஒரு ஆளுக்கு ஒரு கபர் கிடையாது. 8 பேர் 10 பேர் 4 பேர் 5 பேர் கிடைக்கிற ஆளுகளை எல்லாம் வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே கபரில் வைத்து அடக்கினார்கள். அலங்கோலமாக இருந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சஹாபாக்களை எல்லாம் கண்டெடுத்து 4 பேர் 5 பேர் 8 பேர் 10 பேர் இப்படி எல்லாம் ஒரே குழியிலே போட்டு அடக்கினார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அப்துல்லா இறந்தவுடன் இப்படி 4 பேர் 5 பேர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்குவதை அவர் மிகுந்த சங்கடத்தோடு அந்த நேரத்தில் சகித்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 4 மாதம் பொறுத்து, ஹதீஸில் வருகிற வாசகத்தை பாருங்கள், ஜாபிர் அவர்கள் 4 மாதம் பொறுத்து திரும்ப போய் தந்தையை எடுத்து தனியாக அடக்குவோமே என்று சொல்லி அவர் அந்த கபரை தோண்டுகிற சம்பவம் தான் புகாரியில் உஹது போர்க்களத்தினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். 4 மாதம் பொறுத்து ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை போய் தோண்டி பார்த்தால் எப்படி அடக்கினார்களோ அதே போன்று இருக்கிறார்களாம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹு தஆலா இறை விசுவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து. இப்படி அந்த வீட்டை, அந்த இடத்தை, ஃபர்ஸக்கூடிய வாழ்வை அல்லாஹு தஆலா நினைத்தால் இறை விசுவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு அந்தஸ்துகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துகிற இடம் அந்த இடம். அதே நேரத்தில் தீயவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அங்கு நல்லவர்களுக்கு எப்படி சுப செய்தியாக பறந்து விரிந்த ஒரு விசாலமான ஒரு வீடாக சொர்க்கத்துடைய காற்றுகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்பட்டு
சொர்க்கம் காலையிலும் மாலையிலும்